ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. என்னடா இன்றைக்கி சண்டே வீடியோ லன்ச் வீடியோ வரலேன்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ளே எங்கே கிளம்பிட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவுட்டிங் தாங்க கிளம்பிட்டோம், சண்டே அவுட்டிங். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு எப்போதுமே லீவ் கிடையாது, சண்டே மட்டும் ஆனால் ஆஃப்டே இருக்கும். ஸோ எங்களுக்காக இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து லீவ் போட்டுட்டார். அவர் கூட்டிகிட்டு வந்த இடம் என்னன்னு பார்த்தா நந்தி ஹில்ஸ் தாங்க கூட்டம். நாங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் செம்மையாக இருந்துச்சுங்க அந்த பிளேஸு. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பைக்கில் தான் போனோம். மலை மேலெலாம் ஏறி போகிறது அவ்வளோ செம்மையாச்சு. இருந்தாலும் பக்குன்னு இருந்துச்சு. இருந்தாலும் பயத்தை காட்டிக்கல. ஏன்னா என் பையன், நான், என் ஹஸ்பண்ட் 3 பேரும் போயிருந்தோம். மலை பகுதி அப்படியே திருப்பதியை தாங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. திருப்பதியில் எப்படி இருக்குமோ அப்படியே தாங்க இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா செம நிறைய மங்கீஸ், மட்டும் அவ்வளோ மங்கி இருந்துச்சு. அங்கே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்னென்னா சன்ரைஸ் வியூ தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அப்பாடான்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வருஷலாம் வர 1-2 பிளேஸ் மட்டும் பார்க்கல. ஏன்னா என் பையனை வச்சுட்டுனால பார்க்கவும் முடியல, நடக்கவும் முடியல. வெறும் நடைப்பயணம். திருப்பதி போனால் படியில் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் நடந்து போகணும். ஸோ பட் என்னால் முடியல, பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. பட் என்னென்னா இன்றைக்கி லஞ்ச் வந்து அந்த அளவுக்கு சாப்பிடவும் முடியல. வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் நாங்கள் பேக் பண்ணோம். அதை மட்டும்தான் அங்கங்கே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஒரு 2-3 பிளேஸ் மட்டும் பார்க்காம நாங்கள் இறங்கிட்டோம். பார்த்துட்டு ரிட்டன் வந்த பிளேஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஈஷா ஃபவுண்டேஷன் கூப்பிட்டு வந்திருந்தாரு. ஆனால் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. வந்து அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போன பிறகு மனசோட ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே அந்த பிளேஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் மலைப்பகுதியில் தாங்க இருக்குது. அங்கே வரும்போதுமே நாங்கள் வந்து மலையில் தான் பைக் ஏறிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்து. கண்டிப்பாக பெங்களூர் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் நந்தி ஹில்ஸ் இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. அவ்வளோ சூப்பராக பிடிக்கும். இது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. பாய்.